வீடியோவை மேலே தள்ளிடாதீங்க. மிகவும் அருமையான புதினா சட்னி செய்யலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல சாம்பார் வெங்காயம் ஒரு 6 எடுத்து பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்படி சாம்பார் வெங்காயம் இல்லைன்னா மீடியம் வெங்காயம் 2 போட்டுக்கோங்க, சின்ன சைஸு. இது புளி பெரிய நெல்லிக்காய் சைஸ் நல்லா கழுவி போட்டுக்கோங்க. அப்புறமா தேங்காய் சின்ன தேங்காய் 1/4 தேங்காய் நல்லா இப்படி அடுப்பில் வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு நல்லா கழுவிட்டு பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அந்த நம்ம வறுத்த கொஞ்சம் கூட அந்த கருப்பு அதில் இருக்கக்கூடாது தேங்காயில். அப்புறமா நல்லா கொத்தமல்லி ஒரு கை ரொம்ப கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. நம்ம கொத்தமல்லி எவ்வளோ எடுக்கிறோமோ அவ்வளோ கறிவேப்பிலை எடுத்துக்கணும். கறிவேப்பிலையும் நல்லா கழுவி கை ரொம்ப எடுத்துக்கோங்க. எடுத்து எல்லாமே மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா புதினா நல்லா கை ரொம்ப எடுத்து நல்லா கழுவி இதுவும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா சீரகம், வெந்தயம், அரிசி வறுத்தது ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கம்பல்சரி இதை ஆட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் டேஸ்ட் சுவை சூப்பராக வரும். அப்புறமா நீங்கள் 2 பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் 2 போட்டிருக்கோம். கல் உப்புங்க ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கோம். சுவைக்கு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவும் ஆரோக்கியமான சட்னி, ஹோட்டல் ஸ்டைல். அப்புறமா நம்ம இது பாரம்பரியமான நம்ம வீட்டு சட்னிங்க ஃப்ரெண்ட்ஸ். இது தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிவிடுங்க. தண்ணி குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாகவே வைங்க. அப்போ தான் சட்னி திக்னஸாக நல்லா வரும். இப்போது கிரைண்ட் பண்ணிக்கலாம். நம்ம சட்னி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. அப்புறமா இதை விட மேலே சின்ன வெங்காயம் நல்லா மெலிசாக கட் பண்ணி மேலே சர்வ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி ரைஸ்க்கு, அப்புறமா இந்த கேதா ரைஸ், கிச்சடி, அப்புறமா பஜ்ஜி, போண்டாக்கு சைட் டிஷ்ஷுங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய சேனலை இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லோருக்கும் பாய், அல்லாஹ் ஹாஃபிஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.